இந்த மாதிரி கோவக்காய் புளிக்குழம்பு சமைச்சு கொடுத்து பாருங்க. கோவக்காய் பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்க கூட நல்லா ருசிச்சு சாப்பிடுவாங்க. அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு தடவையாச்சும் கோவக்காவை சமைச்சு சாப்பிட்றது நல்லது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் கோவக்காவை நீள நீளமா கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அது கூட சின்ன வெங்காயம், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பூண்டு, கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அதுல கொஞ்சமா ரெண்டுத்தையும் போட்டு ஒன்னா அரைச்சி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புளி கரைச்சல், அப்புறம் ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம், பூண்டு, இது நல்லா ஃப்ரை ஆகின உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி நல்லா குக் ஆகி எண்ணெய் தனியா பிரிஞ்சு வந்த உடனே தேவையான அளவு மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கோவக்காவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி முடிச்ச உடனே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விட்டுட்டு அது கூட நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை சேர்த்து லாஸ்டா கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சா கோவக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பாய்.